ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நீங்கள் யாரை சேர்ந்தவர்? அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவோ? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 4வது வசனம். 2 பூனைகளின் கற்பனை கதை இது. 2 பூனைகளும் ஒரே பகுதியில் இருக்கும் அடுத்தடுத்த வீடுகளில் வசித்து வந்தன. நெருங்கிய நண்பர்களான இவை அடிக்கடி சந்தித்து பேசிக்கொள்ளும். ஒன்று வெள்ளை நிறம், மற்றொன்று கருப்பு நிறம். இரண்டும் ஒன்றுக்கொன்று அன்பு காட்டி ஒன்றாகவே இருக்கும். எனவே இவைகளுடைய அன்பை கண்டு பொறாமை கொண்ட வேறொரு பூனை சதி செய்து உங்களில் யார் சிறந்தவன் என்று கேட்டது. அதுவரையிலும் அன்பாயிருந்த பூனைகள் இப்பொழுது தங்கள் மேன்மைகளை சொல்ல துவங்கியது. கருப்பு பூனை இருட்டில் பதுங்கி வேட்டையாடுவதற்கு எந்நிறமே பொருத்தமாய் இருக்கிறது என்று பெருமை அடித்து கொண்டது. அவ்வளவாக வெளிச்சமில்லாத இடங்களிலும் என்னால் சுலபமாக மறைந்து இரையை தேட முடியும். உங்களில் யாராலும் அது முடியாது. பூனைக்குரிய இலக்கணங்களுடன் நான் தான் இருக்கிறேன் என்றது. உடனே வெள்ளை பூனை சிரித்துவிட்டு, கருப்பு என்பது அது ஒரு நிறமே இல்லை, அது தீமையின் அடையாளம். வெள்ளைதான் புனிதமானது. எல்லா நிறங்களின் கலவை வெள்ளை நிறம்தான். தூய்மையின் நிறமும் இதுதான் என்று பெருமை அடித்து கொண்டது. இப்படியாக 2 பூனைகளும் சண்டையிட்டு பிரிந்து சென்று விட்டன. கொரிந்து சபையில் பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது தன்னோடு அப்பல்லோவையும் பயன்படுத்தினார். இதன் பயனாக அநேக விசுவாசிகள் சபையில் சேர்ந்தனர். ஆனால் நாட்கள் சென்றது. அவர்களுக்குள் பிரிவினை வந்து, நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்ல துவங்கினர். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பவுல் அவர்களிடத்தில், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார் என்று ஆலோசனை சொன்னார். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 4வது வசனம். இன்றைக்கு நமது நாட்களில் மிக உற்சாகமாக ஊழியம் செய்ய வேண்டிய சமயத்தில் இப்படிப்பட்ட மாறுபாடான பேதமைகளை கொண்டு வந்து அன்பில் நிலைத்திருக்க கூடாதபடியும் ஒரு மனதுடன் ஊழியத்தை செய்யாதபடியும் நம்மை பகைத்து பிரித்து வைத்து குளிர்காய்கிறான் சாத்தான். நாம் அவனுக்கு இடம் கொடாதபடி ஒன்றிணைந்து செயல்படுவோம், ஊழியம் செய்வோம். அப்பா பிதாவே, நாங்கள் ஒருவருக்கொருவர் மேன்மை பாராட்டாமல் அன்பில் நிலைத்திருக்கச் செய்யும் என்று நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.